ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அஃபீஷியலான ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இல்லைன்னா டெலிகிராம் சேனல் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து அஃபிஷியலாக ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய டைம் டேபிள் வந்து நமக்கு அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15th ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. டிசம்பர் 15 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே போல் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 10 எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து உங்களுக்கு காமன் டைம் டேபிள் தான். சரியா? போர்ஷனும் காமன், டைம் டேபிளும் காமன். எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பொறுத்த வரைக்கும், அதாவது பர்டிகுலராக 10th அண்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் தான் வைப்பாங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு. மற்ற கிளாஸஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து மாறும். அது போர்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம தனியாக உங்களுக்கு வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டைம் டேபிள் பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 6th to 9th டைம் டேபிள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். 15th ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிசம்பர் 15. டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் 6th வந்து மார்னிங் 10 to 12, 7th ஆஃப்டர்நூன் 2 to 4 PM, 8th மார்னிங் 10 to 12:30 அண்ட் 9th ஆஃப்டர்நூன் 2 to 4:30 PM வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டைம் படி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் கொஷின்ஸ் தான். பட் தமிழ்நாடு முழுக்க ஒரே கொஷின் கிடையாது. கொஷின்ஸ் வந்து மாறும். கொஷின் பேப்பர் வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரே கொஷின் பேப்பர் கொடுத்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். இப்போ 15 பார்த்தீங்கன்னா 15th மண்டே அன்னைக்குன்னு கிளாஸ் 6, 7, 8, 9 4 கிளாஸஸ்க்குமே தமிழ் எக்ஸாம் தான் நடக்குது. சரியா? ஒரே மாதிரி தான் எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க 15. அதுக்கப்புறம் மறுநாளே 16 16/12/2025 மறுநாளே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து போட்டிருக்காங்க எல்லா கிளாஸஸ்க்குமே, 6th to 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா கிளாஸஸ்க்கும். அப்புறம் 17 அன்னைக்குன்னு 17/12/2025 அன்னைக்குன்னு எல்லா கிளாஸஸ்க்குமே ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் இது இருக்குதோ அந்த ஸ்கூல்ஸில் மட்டும் இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 18/12/2025 18 அன்னைக்குன்னு மறுநாளே எல்லா கிளாஸஸ்க்குமே வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சரியா? 6th 7th 8th 9th எல்லா கிளாஸஸ்க்குமே மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம். அண்ட் அதுக்கப்புறம் 19/12/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸஸ்க்குமே ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க. சரியா? பிடி எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து 22, சரியா? சாட்டர்டே சண்டே கிடையாது. 22/12/2025 அன்னைக்குன்னு 6th 7th 8th 9th 4 கிளாஸஸ்க்குமே உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் 23/12/2025 டியூஸ்டே அன்னைக்குன்னு சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. சரியா? ஸோ அவ்வளோதான். 15 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸு கரெக்டாக உங்களுக்கு 23 முடிஞ்சிருது. அடுத்தடுத்த நாளே எக்ஸாம்ஸ் வந்து போட்டிருக்காங்க 6th to 9th ஸ்டாண்டர்டுக்கு. நடுவில் ரிவிஷனுக்கு வந்து வெறும் ஹாஃப் டே மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். மற்றபடி அடுத்தடுத்த நாளே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் டேபிள் வந்து போட்டிருக்காங்க. இது 6th to 9th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது. நெக்ஸ்ட் நம்ம SSLC 10th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் பார்த்துலாம். 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு 10 எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கப்பா ஹாஃப் இயர்லி எக்ஸாம். 10th பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன் நடக்குது 9:45 1 மணி வரைக்கும் இந்த டைமிங்கில் நடக்குது உங்களுக்கு. 10 பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தமிழ் எக்ஸாம் நடக்குது. சரியா? 10 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10/12/2025 புதன்கிழமை அன்னைக்குன்னு உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் வந்து நடக்குது. சரியா? அதுக்கப்புறம் 12/12/2025 ஃப்ரைடே அன்னைக்குன்னு உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் 15/12/2025 மண்டே அன்னைக்குன்னு மேத்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு வச்சுருக்காங்க. தென் 18/12/2025 தேர்ஸ்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் 22/12/2025 மண்டே அன்னைக்குன்னு சோசியல் சயின்ஸ் எக்ஸாமும், 23/12/2025 டியூஸ்டே அன்னைக்குன்னு ஆப்ஷனல் லாங்குவேஜும் நடக்குது. இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ்ன்றது ஏதாவது ஒரு சில ஸ்கூல்ஸில் தான் இருக்கும்.
ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா 22ஓடையே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு ரிவிஷனுக்கு டைம் கொடுத்து தான் போட்டிருக்காங்க. இப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 நாள் டைம் இருக்குது, மேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.5 நாள் டைம் இருக்குது, 2.5 நாள் டைம் இருக்குது, சயின்ஸுக்கு 16, 17, 2.5 நாள், சோசியல் சயின்ஸுக்கு 19, 20, 21 3 நாள் டைம் கொடுத்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சரியா, இது 10th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. 10ஆம் தேதி ஆரம்பித்து 23ஆம் தேதி உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட் நம்ம +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய டைம் டேபிள். +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 10ஆம் தேதி ஆரம்பித்து 23ஆம் தேதி முடியுது. ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10/12/2025 வென்ஸ்டே அன்னைக்குன்னு தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 12/12/2025 ஒரு நாள் இடையில் நமக்கு இங்கிலீஷ்க்கு வந்து ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு 11ஆம் தேதி. ஸோ 1.5 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது இங்கிலீஷ்க்கு. அதுக்கப்புறம் 15/12/2025 மண்டே அன்னைக்குன்னு ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி, ஸ்கில்ஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 நாள் கிட்ட டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 17/12/2025 வென்ஸ்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டெட்டிக்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுக்கு ஒரு 1.5 நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 19/12/2025 ஃப்ரைடே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜாகிரஃபி இதுக்கு நமக்கு ஒரு 1.5 நாள் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 22/12/2025 மண்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. சரியா, அதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 23/12/2025 டியூஸ்டே அன்னைக்குன்னு பயாலஜி எக்ஸாம். ஸோ பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கிட்ட நமக்கு டைம் வருது, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு 1.5 நாள் கிட்ட டைம் வருது. ஸோ லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 22ஆம் தேதியோடையும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 23ஆம் தேதியும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் உங்களுக்கும் வந்து 10ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 23ஆம் தேதி முடிக்கிறாங்க. காலையில் எக்ஸாம்ஸ் நடக்குது. 10/12/2025 வென்ஸ்டே அன்னைக்குன்னு தமிழ், 12/12/2025 ஃப்ரைடே அன்னைக்குன்னு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மண்டே 15/12/2025 மண்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே. அண்ட் தென் ஒரு நாள் டைம் கொடுத்து 17/12/2025 வென்ஸ்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜாகிரஃபி. அப்புறம் 19/12/2025 ஒரு நாள் டைம் விட்டு ஃப்ரைடே அன்னைக்குன்னு ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி, ஸ்கில்ஸு. அப்புறம் 22/12/2025 அன்னைக்குன்னு மண்டே பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் நடக்குது. அப்புறம் 23/12/2025 டியூஸ்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நடக்குது. சரியா, ஸோ 11th பார்த்தோன்னா லாஸ்ட் எக்ஸாம் பயாலஜி, 12th பார்த்தோன்னா லாஸ்ட் எக்ஸாம் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். தட்ஸ் இட். சரியா, ஸோ இதான்ப்பா காமன் டைம் டேபிள் உங்களுக்கு எக்ஸாமுக்கானது. இதுபடி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா, டைம் டேபிள் வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தர ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.